கதை தலைப்பு மிதக்கும் தீவின் குறும்பு குரங்கும் பொறுமையின் பரிசும். வானத்தில் மேகங்களுக்கு மேலே ஒரு மாயாஜால மிதக்கும் தீவு இருந்தது. அந்த தீவின் மரங்கள் பழப்பழக்கும் பழங்களையும் பூக்கள் மினுமினுக்கும் வண்ணங்களையும் கொண்டிருந்தன. அங்கே ஒரு குறும்பு குரங்கு வசித்து வந்தது. அதன் கண்களில் எப்போதும் ஒரு குறும்பும் முகத்தில் ஒரு சிரிப்பும் இருக்கும். ஒரு நாள் அது ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. ஹஹா, இந்த உலகம் தலைகீழாக இருக்க எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது என்று அது கத்தியது. அதன் வால் ஒரு ஊஞ்சல் போல அசைந்தது. அன்றொரு நாள் மிதக்கும் தீவின் வனப்பகுதி வழியாக ஒரு சிறிய அணில் ஒரு பெரிய கடினமான வாதுமை கொட்டையை கையில் வைத்துக்கொண்டு சென்றது. அது அந்த கொட்டையை உடைக்க பலமுறை முயற்சி செய்தது. ஆனால் அதன் சிறிய பற்களால் அதை உடைக்க முடியவில்லை. சத்தமாக இது ஏன் திறக்க மாட்டேன் என்கிறது என்று அது சலிப்புடன் முணுமுணுத்தது. என்ன நடந்தது சின்ன நண்பனே என்று சிரித்துக்கொண்டே குரங்கு கேட்டது. அது ஒரு கிளையிலிருந்து குதித்து பக்கத்தில் வந்து அமர்ந்தது. நான் இந்த வாதுமை கொட்டையை உடைக்க முயற்சிக்கிறேன், ஆனால் அது அவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று அந்த அணில் கிட்டத்தட்ட அழும் நிலையில் கூறியது. ஓஹோ, இதுவா பிரச்சனை? பொறுமை தேவை என் நண்பனே என்றது குரங்கு. வா, நான் உனக்கு ஒரு புதிய திறனை கற்றுத்தருகிறேன். குரங்கு மெதுவாக அந்த வாதுமை கொட்டையை கைகளிலிருந்து வாங்கியது. அது ஒரு சிறிய கல்லை எடுத்தது. ஆனால் அதை உடனடியாக கொட்டையின் மேல் வைக்கவில்லை. அதற்கு ஒரு சிறிய இடுக்கு தெரிந்தது. பார், இது ஒரு சிறிய இரகசிய கதவு போல என்று கிசுகிசுத்தது. அது மெதுவாக கவனமாக ஒரு சிறிய துளை வழியாக கல்லை நுழைத்து லேசாக தட்டியது. கிராக் என்று ஒரு மெல்லிய சத்தம். வாதுமை கொட்டை சரியாய் திறந்தது. உள்ளே முழு கர்னல் அப்படியே இருந்தது. அணில் ஆச்சரியத்தால் வாய்ப்பிழந்தது. வாவ், நீங்கள் ஒரு மாயாஜாலக்காரர். மாயாஜாலம் அல்ல, பொறுமை. சில சமயங்களில் அவசரம் வேலைக்கு ஆகாது என்றது. அணில் மகிழ்ச்சியுடன் கர்னலை தின்றது. அதன் சிறிய கண்கள் பிரகாசித்தன. சற்று தூரத்தில் தீவின் மிக அழகான பழப்பழக்கும் நிறமுடைய ஒரு கடைசி மாயாஜால பூ ஒன்று இருந்தது. அந்த பூ வாடத் தொடங்கியது. அதன் இதழ்கள் சுருங்கி நிறம் மங்கிக் கொண்டிருந்தது. ஐயோ, இது நம் தீவின் இதயப்பூ என்று ஒரு சிறிய வண்ணத்து பூச்சி பறந்து வந்து கத்தியது. குரங்கு அதை பார்த்தது. அதன் முகத்தில் இப்போது குறும்பு இல்லை, கவலையும் ஒருவித பயமும் இருந்தது. என்ன நடந்தது? இது ஏன் வாடுகிறது என்று அது கேட்டது. இந்த கேள்வி ஒரு சவாலை போல இருந்தது. அது உடனே பூவுக்கு அருகில் ஓடியது. குரங்கு அந்த பூவை பிடித்து உலுக்கியது. ஹே, எழுந்து நில், உனக்கு என்ன ஆனது? ஆனால் பூ மேலும் சுருங்கியது. ஐயோ, இது வேலைக்கு ஆகவில்லை என்று அது கோபத்துடன் முணுமுணுத்தது. வேகமாக என்ன செய்வது? திடீரென அணில் அருகில் வந்தது. குரங்காரே, நீங்கள் எனக்கு வாதுமை கொட்டையை திறக்க கற்றுக் கொடுத்தீர்களே, பொறுமை பற்றி. இந்த பூவிற்கும் அதே பொறுமை தேவைப்படுமே என்று கேட்டது. குரங்கு ஒரு நிமிடம் சிந்தித்தது. ஓ, நீ சொல்வது சரிதான் என்றது. அதன் கண்கள் இப்போது புதிய ஒளியுடன் பிரகாசித்தன. குரங்கு மற்றும் அணில் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கினர். அணில் மெதுவாக, மிக மெதுவாக அந்த பூவின் வேர்களை சுற்றியுள்ள மண்ணை தளர்த்தியது. குரங்கு மிக தொலைவில் உள்ள ஒரு மாயாஜால நீரூற்றிலிருந்து ஒரு சிறிய இலை கிண்ணத்தில் தண்ணீரை எடுத்து வந்தது. அது ஒரு சொட்டு ஒரு சொட்டாக பூவின் வேர்களுக்கு ஊற்றியது. அவை காத்திருந்தன, அமைதியாக, கிட்டத்தட்ட மூச்சு விடாமல். 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், 20 நிமிடங்கள். காத்திருப்பு ஒரு யுகம் போல தோன்றியது. குரங்கு தன் வாலை அசைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் எதுவும் செய்யவில்லை. திடீரென பூவின் ஒரு இதழ் மெதுவாக விரிந்தது. பின்னர் அடுத்தது, பின்னர் அடுத்தது. அதன் நிறங்கள் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கின. அதன் நிறங்கள் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கின. அது தீவின் மிக அழகான புள்ளியாக மாறியது. இந்த அழகை கண்டு அவை ஆச்சரியத்தில் ஆழ்ந்தன. குரங்கு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அது அணிலை தூக்கி வானத்தில் வீசியது. அணில் சிரிப்பு கொண்டே கீழே விழுந்தது. நாங்கள் பொறுமையாக இருந்தோம், அதனால் இந்த அழகான பூவை காப்பாற்றினோம்.
குரங்கு அணிலின் தலையை அன்பாக தடவியது. நீ எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நினைவூட்டினாய் சின்ன நண்பனே. அவசரமாக செயற்படுவதை விட பொறுமையுடன் வேலை செய்வதே சிறந்தது. அன்றிலிருந்து குறும்பு குரங்கு இன்னும் குறும்புகளுடன் இருந்தது. ஆனால் அதன் செயல்களில் இப்போது ஒரு புதிய பொறுமையும் அறிவும் இருந்தது. மிதக்கும் தீவில் உள்ள மற்ற விலங்குகள் கூட குறும்பு குரங்கு அவசரமாக செயற்பட முயலும் போது பொறுமை குரங்காரே என்று கத்தி அதை நினைவூட்டுவது வழக்கம். நீதி, பொறுமையே பெரும் வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.